முனி என்ன பொருள் வாங்கிட்டு வந்திருக்காங்க? எடுத்து காமி பார்க்கலாம். இதான் எடுத்துகிட்டு வரேன். எப்படி இருக்குது? எவ்வளோ பெருசாக இருக்குது. டாய் மாதிரியும் இருக்குது. ரொம்ப ரவுண்டாக ஏதோ ஸ்விம்மிங் பூலில் இருக்கோமே அந்த மாதிரி பால் மாதிரியே இருக்குது. ஆமாம், அது என்னன்னு தெரியல. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என்னப்பா எல்லாம் கும்பலாக உட்காந்துட்டீங்க? எதுவும் ஹோம்ஒர்க்லாம் இல்லையா? ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க போல இருக்கு. இது என்னது? இது இவ்வளோ பெருசாக இருக்குது. இதெல்லாம் என்னன்னு தெரியல. ஏதோ விளையாடுறதுக்கு அவங்க அப்பா வாங்கிட்டு வந்திருக்காங்களா? ஓப்பன் பண்ணலாமா எல்லாம்? ஓப்பன் பண்ணப்பா, எனக்குமே ஆர்வமாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஓப்பன் பண்ண ஃபஸ்ட்டில் இது கை எடுக்கணும் போல இருக்குது. தலைக்கு மட்டும் தனியாக காய்ட்டு எடுத்த பூனைக்குட்டி மாதிரியே இருக்குல்ல? ஆமாப்பா, பூனை மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ரவுண்டு சின்னதாக இருக்குது இந்த பால். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் பெருசு. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் பெருசு. எல்லாம் தவிர இது பெரிய ரவுண்டுப்பா. ஆனால் கலராக அழகாக இருக்குல்ல? ஒன்று பார்க்கவே செமையாக இருக்குது. கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. பார்க்க ஸ்விம்மிங் பூலில் இருக்குமே அந்த ரவுண்டு பால் மாதிரியே இருக்குது. இது டாய் மாதிரியும் எல்லாம் தண்ணிக்குள்ளே பால் போட்டு ஸ்விம்மிங் இறங்கி நல்லா ஜாலியாக இதுக்குள்ளே இறங்கி ரவுண்ட் பண்ணி குளிச்சுக்கிட்டு அழகாக விளையாடலாம் போல இருக்கே. ஏதாவது பெரிய ரவுண்டாக இருக்குடா. இதுக்குள்ளே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஜாலியாக இருக்குது. ஜாலி. நானும் வரேன்ப்பா. நான் அந்த பெரிய ரவுண்டுக்குள்ளே உட்காந்துக்கிறேன். எல்லாமே சூப்பராக இருக்குது. அழகழகாக இருக்குது. இப்போ பாரு, இது எவ்வளோ சூப்பராக இருக்குது. நானும் வரேன்ப்பா. எனக்கு ஒரு பால் கொடுங்கப்பா. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. ஜாலியாக வண்டி ஓட்டுற போலையும் இருக்குது. ஜாலியாக இருக்குது. இது இப்படி கூட விளையாடலாம், யூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்குது. சூப்பராக இருக்குது. தரையிலையும் விளையாடலாம், தண்ணிக்குள்ளேயும் விளையாடலாம். இது அப்படியே இப்போ எடுத்து அந்த இதுக்குள்ளார போட்டு தூக்கி போட்டு யார் நல்லா ஃபஸ்ட்டில் ஃபாஸ்ட்டாக அதுக்குள்ளே போடுறாங்கன்னு பார்க்கமா கேம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஓகே, இதுவும் நல்லா தான்டா இருக்குது. பண்ணலாம் வாங்க. முதல்ல இந்த பால் அதே மாதிரி கரெக்டான ஷேப்பில் அடிக்க வைப்பாங்க. இந்த ரவுண்டெல்லாம் ஃபஸ்ட்டு 3 உன்னோடைய சான்ஸ். எல்லாமே பாலை இதுக்கு இது ஃபஸ்ட்டு செட்டிங்கில் இருந்ததில் இதுக்குள்ளே தூக்கி போடணும். யார் ஒரு தடவை தூக்கி போடுறாங்களோ கரெக்டாக போய் அதில் உட்காந்துச்சுன்னா அவங்க வின்னர். நானே குள்ளமாக இருக்கேன், என்ன ஃபஸ்ட்டில் போட சொல்கிறீங்க? நீங்கள் போடுங்க, அப்புறமா நான் போடுறேன். சரிப்பா, நான் ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட்டில், அதுக்கப்புறமா நீங்கள் போடுங்க. இது கூட ஜாலியாக தான்ப்பா இருக்குது அந்த விளையாட்டு. நான் அந்த ரெட் கலர் பால் எடுத்து ஃபஸ்ட்டில் இருந்ததில்ல, அந்த பெரிய பால் எடுத்து போடுறேன். அப்போ தான் அது கரெக்டாக போய்ட்டு உட்காரும். அப்புறம் இருக்கிற எல்லா பால்லையும் அதே மாதிரி ஷேப்பில் போடும். சரிங்களா? சரிடா, போடுறா. சூர்யா மிஸ் பண்ணிட்டான். நான் கரெக்டாக போடுறேன்ப்பா. நான் போடுறேன். சரி, இப்போ நீ போடு. இது கரெக்டாக பார்த்து போடு லில்லி. ஒரே ஷாட்லேயே அந்த ரவுண்டுக்குள்ளே போய்ட்டு விழணும். சரி. இந்த விளையாட்டு கூட ஜாலியாக தான் பாரு. கரெக்டாக போட்டேன். ஜாலி. அடுத்தது யார் போடுறீங்க? நான் போடுறேன்ப்பா. நான் எல்லோ கலர் பால் போட போகிறேன். திவ்வி போட போகிறான்ப்பா. பாரு, கரெக்டாக போடுவானான்னு நான் பாருங்கண்ணே. அப்போ சும்மா பேச்சு தான், போடுறதுலாம் அவ்வளோ போட மாட்டான். யாரையும் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. போட்டுருவான். போட்டான். கரெக்ட்.
சூப்பராக போட்டடா தேவி.